தமிழ் பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு ஃபேமிலி ரவுண்டில் 24 மணி நேரம் தங்கும் வாய்ப்பை பார்வதியின் அம்மா பெற்றிருக்கிறாங்க. ஆதிரைக்கு அந்த வாய்ப்பு வரும்பொழுது அதை பார்வதியின் அம்மாவுக்கு அவங்க கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இப்போ அவங்களுடைய என்ட்ரி ஆராரிராரோ அந்த பாடல் ஒளிபரப்பப்படுது. யார் வருவாங்க அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போட ஹவுஸ்மேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கிற அந்த காட்சிகளுடன் இந்த சரஸ்வதி அம்மா அவங்களுடைய அந்த முகம் வந்து அந்த இதில் போன உடனே மிகப்பெரிய உணர்ச்சி பிழம்பாக மாறுகிறார் விஜய் பார்வதி அவர்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க, அப்படி மனசில் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த அன்னைக்கு முன்பு அவங்க ஒரு குழந்தை தான் இல்லையா, அவங்க ஒரு பெண் தான் இல்லையா, அந்த பாசம் அதெல்லாம் நம்மளால் உணர முடியுது. அதற்கு பிறகு அவங்க வந்ததுக்கு பிறகு ஒவ்வொருத்தவங்கள பற்றி ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் தராங்க. சபரி வந்து என் மேலே எதுவும் கோவம் இல்லையம்மா அப்படிங்கும்போது அவங்க அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கடந்து போகிறாங்க. விளையாட்டுக்கு சொல்கிறாங்க, அது எப்படி அப்படிங்கிற மாதிரி. அதற்கு அடுத்தது கானா வினோத் நல்ல அற்புதமான பாடல். அமித் பார்வதி அந்த பாண்டு, அந்த ஒரு அண்ணன் தங்கை உறவு மாதிரி எங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கமருதீன் தான் நீங்கள் அந்த ப்ரோமோலேயே பார்த்துருப்பீங்க, அந்த அளவு தான் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் நல்ல காமெடி பண்ணுறீங்க. அரோரா நல்ல பாயிண்ட்டாக பேசுவீங்களே, ஏன் அமைதியாக இருக்கீங்க, பேசுங்க, 24 மணி நேரம் இருப்பீங்களே, அப்போ நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கனி நீங்கள் நல்ல அந்த குடும்பத்தையே கட்டி காக்குறீங்க. சாண்ட்ரா உங்கள் பிரச்சனைக்கு நான் ஒரு ரசிகை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வேறு யார் அந்த வீட்டில் இருக்குது, சுபிக்ஷா நல்லா கற்றுக்கிறம்மா அப்படின்ட்டு. திவ்யா அந்த அப்பத்தா விஷயம் ரொம்ப அந்த உணர்வுபூர்வமாக மண் வாசனையாக இருக்கிறதெல்லாம் சூப்பராக இருக்குன்னு ஒவ்வொருத்தவங்களை பற்றி அந்த நிறைகளை இப்போ பேசியிருக்காங்க. என்ன நடக்குது பார்ப்போம் வாங்க.